பிள்ளையில முகத்துல எல்லாம் என்னக்கா? இது கட்டு கட்டா வந்து தலைப்புல வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் எடுத்தலாம் கிரீம் பண்ணுறவங்க பூசி சொல்லி இந்த பூசினும் தலையில கொஞ்சம் நல்லா இது முகரையில வருது, திரும்ப மாறி முகத்துல வருது நல்லா கோவில. திருப்பத்தில் ஒன்று காட்டணும், திரும்ப கொண்டு போய் காட்டுங்க. இன்றைக்கு வந்து சாப்பாட்டுக்கு என்ன செஞ்ச நீங்க? எங்க இருந்து காசு கிடைச்சது? தேன் கொண்டு காசுலாம் கொஞ்சம் மிச்சம் முடிச்சு வச்சு இண்டக்ஷன் வச்சு சாப்பிட்னாங்க. தேன் கொண்டு வந்த காசுல தான் சாப்பிட்டேன். நீங்க இப்ப கையில எவ்வளவு காசு இருக்கு? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லை. சரி, தம்பியாக்கட படிப்பெல்லாம் எப்படி போகுது? ஸ்கூலுன்னு போங்க, ஸ்கூல் தொடங்கலன்னு பிறகு அன்றைக்கு சைக்கிள் அந்த டயர் டீப் எல்லாம் மாற்ற சொன்ன மாத்திட்டீங்க? மாற்றி எல்லாம் மாற்றியாச்சு. ஏன்னா இப்போ எல்லா பிள்ளைகளும் ஒன்று பண்ணி சாப்பிட, இந்த பிள்ளை ஒன்று பண்ணி சாப்பிட மாணவர் தானே. அது சரிதான் அண்ணா. இப்போ உங்களுக்கு இந்த கோழிகள் எல்லாம் தந்துருக்காங்க தானே, அப்போ நீங்கள் வெளியிடத்துக்கு போகாம கொஞ்சம் கொஞ்சம் அதுகளே இன்னொரு கூடு வாங்கி இன்னும் கொஞ்சம் கூட செய்யறதுக்கு பாருங்க. நீங்க எல்லாத்துக்கும் பிரச்சனை காசுதான் பிரச்சனை. அது சரிதான். இன்னொரு கூடு வந்தால் அடை வச்சு 2-3 கோழி அடை வச்சுக்கணும். அதை வேற கூட்டுக்கு விட்டுக்கலாமே இருக்கு, கோழிகளையும் வேற விட்டுக்கலாமே இருக்கு. காசு இல்லை கையில் கூடு வாங்க 10,000 11,000. இவங்க இப்போ தந்த கூட்டுக்கு எவ்வளவு வரும்? 10,000 கூடு. 10,000 ஏற்று கூலி 2,000 ரூபா 12,000 ரூபா வேணும். ஏற்று கூலி கூட்டுக்கு மட்டும். இப்போ அங்கே போன நீங்கள் தானே தேன் எடுக்கிறதுக்கு, உங்களுக்கு 7 சொன்னா எப்படி போன நீங்க? 7 பஸ்ஸில் போனேன். பஸ்ஸில் போய் அங்கே போய் ஆட்டோ பிடிச்சி போனவங்க. மாமா தான் லட்சில் வந்து வாடிக்கையில் நில்லுங்க, நாங்கள் வட்டி வர்றது அது நாங்கள் சமைப்போம், சாமானை பாதுகாத்து இருந்தேன்டா போதும். பாடியில் பாதுகாப்புக்கு உங்களை கூட்டி பாதுகாப்பு சாமான் கொண்டு போகிற அரிசி சாமான். அப்போ நீங்கள் தேன் எடுக்கிறதுக்கு போகல? இல்லை, தேன் எடுக்கிறது பாதுகாப்பு மட்டும். பாதுகாப்புக்கு போனேன். நீங்கள் எல்லாம் எடுத்து கொண்டு வச்சு எல்லாம் பாதுகாப்பு அவருக்கு பாதுகாப்பு. முதல் நீங்கள் தேன் எடுத்திருப்பீங்க? முதல் தேன் எடுக்க போய் மரத்தில் வந்து 2 கையும் மேலே. அப்படி என்ன திரும்ப என்ன நீங்க கை சரி நாட்டு வைத்தியம் செஞ்சு தான் நல்லா பண்ணுது. சரியா போயிட்டு அது சரியா வந்து ஒரு நோகு வந்தது, இதாலையும் பேர்ந்தது, எனக்கு இது போலையும் பேர்ந்தது. எல்லாருக்கும் கஷ்டம் வந்தா யாரை பார்க்க இதுதான். மற்ற அக்கா பாட்டு எழுப்புறோம். அடுத்த அக்கா அங்கே இருக்க, அவள் விட்டு போட்டு 5-6 பிள்ளை இருக்கு. விட்டு அவர் வேற கல்யாணம் முடியுது, அவன் தரமாக தான் எடுக்க போகிறான். இல்லை, உண்மையில நாங்கள் இங்கே பார்த்த வரைக்கும் ஒன்று திருமணம் செஞ்சிருந்தா கணவர் விட்டுட்டு போற அல்லது மனைவி விட்டுட்டு போற, கூட கணவர் மாதிரி விட்டுட்டு போன கேஸ்கள் கூட இருக்கு. அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இலங்கையிலிருந்து ஜேபி பிளாக். நான் உங்கள் பிரியா. நாங்கள் வந்து திருகோணமலை மாவட்டம் கட்டைப்பறிச்சான் ஜிஎஸ் பிரிவுக்கு உட்பட்ட சந்தனவட்டை அப்படின்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். ஏற்கனவே வந்து இங்கே நிறைய காணொலிகள் பதிவு செஞ்சுருந்தோம். அந்த வகையில் வந்து ஒரு அண்ணாவுக்கு வந்து ஹார்ட் பிரச்சனை இருக்குது. அதில் வந்து அக்கா இரங்கல் எடுத்து தான் தன்னுடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் வந்து பார்த்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு காணொலி பதிவு செஞ்சுருந்தோம். அந்த காணொலியை பார்த்துட்டு எங்களுடைய உறவுகள் ஒரு உதவி ஒன்று செய்யணும் என்ற நோக்கத்தில் எங்களை தொடர்பு கொண்டிருந்தாங்க. அப்போ அந்த உதவியை செய்கிறதுக்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அவங்களுக்கு வந்து அப்படி என்ன உதவி கிடைச்சிருக்குன்னு சொல்லி இந்த காணொலியை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ச்சியாக உங்களோட ஆதரவு தாங்க. இப்போ வாங்க அக்கா அண்ணாவோட நிலைமை வந்து எப்படி இருக்குது, இப்போவும் வந்து அவங்களோட குடும்ப சூழ்நிலை மாறாமல் இருக்கான்னு சொல்லியும் அதோட வந்து அவங்களுக்கு கிடைச்ச உதவியையும் வந்து நம்ம கொடுத்து கொள்ளலாம். வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பிள்ளையில முகத்துல எல்லாம் என்னக்கா? இது கட்டு கட்டா வந்து தலைப்புல வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் எடுத்தலாம் கிரீம் பண்ணுறவங்க பூசி சொல்லி இந்த பூசினும் தலையில கொஞ்சம் நல்லா இது முகரையில வருது, திரும்ப மாறி முகத்துல வருது நல்லா கோவில. திருப்பத்தில் ஒன்று காட்டணும், திரும்ப கொண்டு போய் காட்டுங்க. சரியக்கா. சரியக்கா, சமைச்சிங்களா அன்றைக்கு? என்ன சமைச்ச? சோறு, உருளைக்கிழங்கு சமைச்சேன். உருளைக்கிழங்கு குழம்பா? குழம்பு. தம்பி சாப்பிட்டியா? கிளாஸுக்கு போனதா? இல்லை, கிளாஸ் இல்லை இன்றைக்கு இல்லையா? சரியக்கா, நம்ம ஒரு இடத்துல இருந்து கதைப்போமே. என்ன? சரி. வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமாக இருக்கு. நல்ல சுகமாக இருக்கீங்க. சரி அக்கா, அன்றைக்கு வந்து நாங்கள் வந்த இடத்த உங்களோட கஷ்ட நிலைமத்தோட சொல்லியிருந்தேன். நீங்கள் அண்ணாவுக்கும் கொஞ்சம் அந்த காட் பிரச்சனை, ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டி போனீங்களா? அதுக்கு கூட்டி போனீங்க. அன்றைக்கு வந்து நாங்கள் போன தரம் வந்திருந்தப்ப உங்களோட வீட்டை வந்த நாங்கள் பார்த்துட்டு போவோம்னு சொல்லி நீங்கள் இல்லை. அப்போ நீங்கள் பிறகு அங்கால வச்சு உங்களுக்கு அந்த நாங்கள் நல்லா நேரம் போயிட்டு அதோட
அண்ணாங்கன்னு சொல்லி கேட்டா அண்ணா வந்து தேன் எடுக்க போயிட்டாராமன்னு சொன்னாங்க. எங்க போனவர் அண்ணா? இது சலப்பியார் போனது தேன் எடுக்க. சலப்பியாரு அது தூரமா இங்க இருந்து? எங்கோ கலைஞ்சு போகணும். இங்க கழிச்சு போகணும். தனியே தானே போனவர்? இல்ல இங்க ஒரு 5-6 பேர் எடுத்து போறேன். ஒரு டீமா சேர்ந்து போறேன். அவரையும் கூட்டிட்டு போறாங்க. பாடியில தேன் சாமான் வச்சுட்டு 6 ரூபாய் கூட்டிட்டு போறவரை. இவர் வந்து எடுக்க போகாம காவல் பார்த்துட்டு இருக்கிறார். அதான் நான் பார்த்தேன். என்னன்னு சொன்னா இப்ப அண்ணா 7 சொன்ன நீங்க அண்ணா தேன் எடுக்க போயிட்டாருன்னு சொல்லி என்னன்னு சொல்லி யோசிச்சேன் நாங்க. இல்ல காவலுக்கு வாடியில நிக்கிற காவலுக்கு தான் போனவர். என்ன இப்ப காவலுக்கு போனா என்ன மாதிரி அவருக்கு காசுகள் கொடுப்பாங்க? பிரிச்சு கொடுப்பாங்க. அவங்க எடுக்கிற மாதிரி உங்களுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி கொடுப்பாங்க எடுக்கிறத பொறுத்து. இப்ப கடைசியா போன இடத்த அண்ணாவளே கொண்டு வந்தார் உங்களுக்கு? 5000 காசு கொண்டு வந்தார். எத்தனை நாள்? 4 நாள் இருந்தவங்க. 4 நாள் 5000 காசு கொண்டு வந்து அரிசி வாங்கி சாப்பிட்டு அவங்க நீ ஆட்டோ காசு உணவெல்லாம் கழிச்சு எல்லாம் கழிச்சு. சரி அப்ப தேன் எடுத்து வந்து நீங்க விற்பனை செய்யறதா? இல்ல அங்க விறகுல அங்க கொடுத்து வருவாங்க. விறகுலயே ஆர்டர் பண்ணி கொடுப்பாங்க. இன்றைக்கு வந்து சாப்பாட்டுக்கு என்ன செஞ்ச நீங்க? எங்க இருந்து காசு கிடைச்சது? தேன் கொண்டு காசு எல்லாம் கொஞ்சம் மிச்சம் பிடிச்சி வச்சு இண்டக்ஷன் வச்சு சாப்பிடுனாங்க. தேன் கொண்டு வந்த காசுல தான் சாப்பிட்டேன். நீங்க இப்ப கையில எவ்வளவு காசு இருக்கு? ஒன்றும் இல்லையா? சரி அக்கா, அந்த கோழிக்கூடு ஒன்று இப்ப புதுசா இருக்கு, என்ன விஷயம் அது? இது அறநறி படிக்கிற பிள்ளைகளுக்காண்டி டீச்சராக்கலாம் உதவி செஞ்சு கொடுத்து போனவங்க. அறநறியால கொடுத்தவங்க. சின்ன ஒரு கோழிக்கூடும். எத்தனை கோழி? அது 10 கோழி வந்திருக்காங்க. 10 கோழி நாட்டுக்கோழி தானே? பரவாயில்ல. அப்படின்னு சொன்னா ஏற்கனவே வந்து அந்த போசாக்கு குறைஞ்சு சொல்லி உங்களுக்கு ஏற்கனவே எத்தனை கோழி தந்தவங்க? 7 கோழி தந்தவங்க. நாங்க வாங்கிட்டு மற்றது நீங்க வாங்கி விட்டுருக்கீங்க. சின்ன குஞ்செல்லாம் இருக்கு இப்ப சின்ன குஞ்சு அடை வச்சு பிரிச்சு விட்டுருக்கோம். அப்படி என்ன? அப்ப இங்காலையும் 10 கோழி. ஓரளவு நீங்க கோழி வளர்க்கக்கூடிய இடம் தானே. இன்னும் கொஞ்சம் எடுத்து விட்டாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு வருமானம் அதால வரும். நீங்களும் இந்த வெயிலுக்குள்ள போக தேவையில்லை. பிறகு வந்து அன்றைக்கு நாங்க மூதூர்ல சாமான் எடுத்துட்டு நின்று நாங்க ஒரு உதவி திட்டம் ஒன்றுக்கு பீரோ சாமான எல்லாம் ஏத்திட்டு இருந்த ஒரு ஸ்கூலுக்கு. அந்த டைம் பார்த்தா உங்களை கண்டேன் நான். அப்ப வெட்டி கூப்பிடுவோம்னு சொல்லிட்டு பார்த்தேன் நீங்க கொஞ்சம் தூரத்துக்கு போயிட்டீங்க. மூதூர் டவுனுக்குள்ள கண்டேன் நான். போன நீங்க தானே? என்ன விஷயம்? என்னத்துக்காக போன நீங்க? தர்மம் எடுக்கத்தான் போனேன். ஒவ்வொரு கடை வழியா போய் ஒரு கடையில தருவாங்க. 10 ரூபாய் 5 ரூபா தருவாங்க. அப்படி 10 ரூபா 5 ரூபா தருவாங்க. எடுத்து அப்படி எடுக்கிறேனக்கா. இப்போ ஒவ்வொரு நாள் எத்தனை கடை ஏறி இறங்குவீங்க தர்மம் எடுக்க? கடை ஃபுல்லாக கடை. அந்த கடையும் பார்ப்போம், ஊரையும் பார்ப்போம். காசு கடையை பார்த்து காசு கொஞ்சம் காணாதுலாம் ஊரக்குள்ள ஊரை பார்த்து தருவோம். போக்குவரத்து செலவு வேண்டா? நடந்து தான் போகிறது? நடந்து தான் வரேன். அங்கே தூரத்துக்கு போனால் பஸ்ஸில் போவோம். கண்ட நான் தலையில் ஒரு துண்டை போட்டு ஆள் நடந்து போகுது. அப்ப கூப்பிட்டேன் நாங்க. விலங்குல அப்ப அதான் யோசிச்சேன் நாங்க. உங்களுக்கு அந்த வாழ்வாதாரம் பண்ணா பெரிய உதவி இல்லை. அந்த கோழி அதாவது வளர்த்த நீங்க போகக்கூடிய மாதிரி அந்த அதாவது அங்க போகாம இங்க இருந்து வளர்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பிறகு கோழியும் விற்கலாம் தானே வளர்ந்ததுக்கு பிறகு அதையும் விற்பனை செய்யலாம். அண்ணாவும் வந்து உடல்நிலை ஓரளவு ஓகேயா இருந்தா அவரும் சின்ன சின்ன வேலைகளை இங்க இருந்துட்டு எதுவும் பயிர்கள் நாட்ட முடிஞ்சு அப்படியானது செய்யலாம். உங்களுக்கு தண்ணி வசதி இருக்காக்கா? தண்ணி வளவுதான். இது உங்களோட வளவு தானே? எங்களோட வளவு தான். சரி, தம்பியாக்கட படிப்பெல்லாம் எப்படி போகுது? ஸ்கூல் தொடங்கலன்னு பிறகு அன்றைக்கு சைக்கிள் அந்த டயர் டீப் எல்லாம் மாத்த சொன்ன மாத்திட்டீங்க? எல்லாம் மாத்தியாச்சு. அப்ப சைக்கிள் பிள்ளைண்டு தானே அவர் இடையில திரும்பிட்டு வந்து அப்ப இப்ப போறாரு தானே? லீவுன்றதால திங்கக்கிழமை இது பொண்ணு வைக்கான்னு கிளாஸ் வைக்க போறாங்க. ஸ்கூலாலேயா? கட்டவரிச்சா ஸ்கூல்ல. சரியா அண்ணா நிக்காரு தானே? அண்ணாவுடைய கொஞ்சம் கதைச்சு கொள்றேன். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கு இப்ப உடல்நிலை எல்லாம்? பிரச்சனை இல்லை. சரியான இது சாப்பாடு இல்லாததால பிரச்சனை தான் இருக்கு. என்ன சாப்பிடல, அது கிரந்தியான சாப்பாடு சாப்பிடல. சும்மா நோம்பெல்லாம் 2 கொத்தியா கிழிச்சு விட்டு தான் சாப்பிடலாம். ஆகையான போஷாக்கு சாப்பிடலாம் சாப்பிடல. ரத்தம் கூடுதலாக இது பண்ணால் கூடி கடுக்கும். குறைஞ்சாலும் பிரச்சனை, கூடினாலும் பிரச்சனை. எல்லாம் அளவுக்கு தான் இருக்கும். கடவுளெல்லாம் சாப்பிடல போய்
இப்ப அங்க போன நீங்க தானே தேன் எடுக்கிறதுக்கு, உங்களுக்கு 7 சொன்னா எப்படி போன நீங்க? ஏதாண்டு பஸ்ஸில் போனேன். பஸ்ஸில் போய் அங்கே போய் ஆட்டோ பிடிச்சி போனவங்க. மாமா தான் எல்லா சில வந்து வாடியில் நில்லுங்க, நாங்கள் வட்டி வர்றது அது நாங்கள் சமைப்போம், சாமானை பாதுகாத்து இருந்ததுனால போதும். பாடியில பாதுகாப்புக்கு உங்களை கூட்டி பாதுகாப்பு சாமான் கொண்டு போகிற அரிசி அப்ப சாமான். நீங்க தேன் எடுக்கிறதுக்கு போகல? இல்லை இல்லை, தேன் எடுக்கிறது பாதுகாப்புக்கு மட்டும். பாதுகாப்புக்கு போனேன் நீங்க, தேன் எல்லாம் எடுத்து கொண்டு வச்சா எல்லாம் பாதுகாப்பா இருக்கிறது. அவருக்கு பாதுகாப்பு. முதல் நீங்க தேன் எடுத்திருப்பீங்க தானே? முதல் தேன் எடுக்க போய் மரத்தில் விழுந்து 2 கையும் மேலே. அப்படி என்ன திரும்ப என்ன கை சரி நாட்டு வைத்தியம் செஞ்சு தான் நல்லா போனது. சரியா போயிட்டு அது சரியா வந்து ஒரு நோகு எந்த இதுவும் இல்லை. இதாலையும் பேர்ந்தது, எனக்கு இதுக்காலையும் பேர்ந்தது. சரி, முதல் தேன் எடுத்திருப்பீங்க தானே நீங்க? எப்படி எடுத்த நீங்க? மரத்தை சின்ன பொந்து இருக்கு, இப்படி பொந்து, அதால இந்த தேன் பூச்சி விடும், அதை கோடாலி கொண்டு வந்து அதை வெட்டுறது, ரவணா வெட்டி தான் எடுக்கிறது. மரத்துக்குள்ள இருக்கும்? மரத்துக்கு தான் வெட்டுறது, வெட்டி தான் அதை எடுத்து. என்ன மரங்கள்ல இருக்கு? எல்லா மரத்துலையும் இருக்கு. இந்த மரத்து காட்டில் என்னென்ன மரம் இருக்கோ அத்தனை மரத்துலையும், ஓட்டை இருக்க மரத்துல முழு மரத்துலையும் இருக்கு. அது நீங்க பார்த்து கண்டுபிடிச்சு எடுக்கணும். காட்டில் அப்படியே நடந்துட்டு இருக்கிறான். காலையில தேனியை காண்றீங்க, அவடத்த இருந்து எல்லாரும் பட்டி எடுத்தது திரும்பி பார்த்து போறேன். கரடி கிடக்கு, யானை எல்லாமே இருக்கவும் கிடக்கும், சத்தம் போட்டு போறேன். தேன் எடுக்கிற முறையே இருக்கா சொல்லுங்க? தேன் போனோன்னே இப்போ எல்லாரும் போவோம். இப்போ 5 பேர் போனால் ஒரு ஆளை வாடியில் விடுவோம், சமைக்கிற எல்லாத்துக்கும் விடுவோம். விட்டு போட்டு மிச்சம் 4 பேரும் போவோம். காட்டில் போய் காலையில் சாப்பிடுறதுக்கு போனால், ஏன்னா பின்னரம் வந்து நாங்கள் மீன் அது வீசி அப்படி கொண்டு வந்து சமைச்சு சாப்பிட 9-10 மணியாக போயிடும். அது மட்டும் யானைகள் வந்து போவங்க சத்தம் போட்டு தான் இது பண்ணுறேன். அதுக்கடையில் நின்றுலாம் கொள்ள முடியாது. அப்ப நீங்க அந்த மர பொந்துக்குள்ள இருந்துதான் நீ அந்த தேன் எடுத்தீங்க சொல்றீங்க. அத வந்து எப்படி எடுத்தீங்க நீங்க? தேன் பூச்சி போறத கண்டுட்டு அதை வந்து துளையிட்டு அப்படி எடுத்தீங்க வதைய விட்டு போட்டு மேல இருக்க தேனை மட்டும் தான் எடுப்போம். வதைய விட்டுட்டு தேனை மட்டும். அதுவும் சாப்பிட தனி கீழே குஞ்சோல் இருக்கும், அதோட விட்டுவிட்டு தேனை மட்டும் எடுப்போம். அதை வதைய விட்டு போட்டு மேல இருக்க தேனை மட்டும் தான் எடுப்போம். இப்படி இருக்கும். இப்போ இதுல இருந்து இஞ்சி கூட தேனை குஞ்சு வதை இருக்கும், தேனை மட்டும் தான் எடுப்போம். வதை விட்டுருக்கும், விட்டுருவீங்க. அது வந்து மரத்துல இருக்கிறது, சிலது வந்து மலைகள்ல இருக்கும். அது மரத்துல பம்பரன்றது, அது குத்துனா செத்து விட்டுருமே, அதை எடுக்கிறல்ல. அதை எடுக்கிறல்ல. அந்த தேன் எடுக்கிற கஷ்டம். அது அதுல கூட தேன் இருக்கு, ஆனா குத்துனா செத்து விட்டுரும். அப்படி என்ன? சரி, என்ன எனக்கு தெரியாதான் கேட்டேன் நான், அப்படி என்ன மாதிரி செய்யறீங்கன்னு சொல்லி. உங்களுக்கு வந்து போனத்துல 5000 ரூபாய் கிடைச்சதாம அக்கா சொன்னாங்க. 5000 கொண்டு வந்து அக்காட்டி கொடுத்துட்டீங்களா? நமக்கு வந்து செலவு இல்லை தானே, வீட்டுக்கார பொம்பளை தானே கொடுக்க முடியும். அதுதானே, ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் வீட்டுல என்ன சாமான் இல்லை, என்ன வாங்கணும். முதல்ல எனக்கு இந்த சிவமில்லாமல் முதல்ல நல்லா இருக்குள்ள நான் வீட்டுல எந்த பக்கெட்டுக்கு ₹1.50 வீடு உழைச்சி வந்தா 5000னா 5000 கொடுத்துருவேன், 4000 கல் உடைச்சு வந்து அப்படி கொடுத்துருவேன். அப்படியே கொடுத்துருவீங்க, நீங்க எடுக்க மாட்டீங்க? இல்ல, எனக்கு தேவைப்படாது. எனக்கு தேவையில்ல 150,000. சரி, அப்ப அக்காட்ட நீங்க பலமையா எல்லாத்தையும் கொடுத்துருவீங்க. நான் ஒரு டைம் கொண்டு தெரிய மாட்டேன். முதல் நீங்க அக்காவை இப்படி விட்டீங்களா இரங்கல் எடுக்க? இல்ல நான் அடுத்த வீட்டு கூட அனுப்ப மாட்டேன். இப்ப உங்களுக்கு நடந்ததுக்கு பிறகுதான் அவங்க போறாங்க. எங்க அக்கா தங்கச்சி இல்ல அவங்களோட அம்மா அப்பாடு அண்ணன் தங்கச்சி எவர்த்தையும் காவதாரிசிக்கு அனுப்பினது இல்லை. இந்த 300,000 கேட்டுப்பாரு. நீங்க என்ன காதலிச்சு திருமணம் செஞ்சதா இல்ல அரேஞ்ச் மேரேஜ்? காதலிச்சு தான் கல்யாணம் முடிஞ்சது. காதலிச்சு தான் கல்யாணம் கட்டினேன். சரி, என்ன இப்பயும் அந்த அக்கா உங்களை கைவிடாம பார்த்து கொண்டு தானே இருக்கு? அது அவைக்கு பெரிய நன்றி சொல்றீங்க. என்ன ஏண்டா எல்லாரும் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. என்னன்னா இப்ப உங்களோட சகோதரங்கள் அம்மா அப்பா எல்லாரும் பாக்காங்கல்ல உங்களை? எனக்கு அம்மா இருக்கு, அப்பா இல்ல. அப்பா மோசம் போயிட்டார். அக்காவுக்கு ஒரு அக்கா கிட்னி பிரச்சனை. அவக்கும் அந்த பிரச்சனை, அந்த கிட்னி பிரச்சனை உங்களுக்கு? சரி, அவருக்கு கிட்னி பிரச்சனை. அக்காவுக்கு அடுத்த அக்காவுக்கு பிரச்சனை இல்ல, அடிபட்டுதார். எல்லாருக்கும் கஷ்டம்டா, யார பாக்குறீங்க? இதுதான் மற்ற அக்கா பாட்டாளி பெறும். அடுத்த அக்கா அங்க இருக்கு, அவ விட்டு போட்டு 5-6 பிள்ளை இருக்கு. அவர் வேற கல்யாணம் முடிச்சுட்டார். அவன் தரமாக தான் எடுக்க போறான். இல்ல, உண்மையில நாங்க இங்க பார்த்த வரைக்கும் உண்டு திருமணம் செஞ்சிருந்தா கணவர் விட்டுட்டு போற அல்லது மனைவி விட்டுட்டு போற, கூட கணவர் விட்டுட்டு போன கேஸ்கள் கூட இருக்கு. பரவாயில்ல, நீங்க அந்த வகையில அந்த பிரியாம என்ன பிரச்சனை வந்தாலும் இருந்து கொள்றீங்க. ஒரு காசு பிரச்சனை என்ன வந்தாலும் நீங்க ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கிறதே பெரிய விஷயம். நம்ம மனுஷனத்தனை பார்க்கணும். காசு நாளைக்கும் உழைச்சி கொள்ளலாம்.
இன்னும் 15 வயசு பிறகு மனுஷனை சம்பாதிக்க முடியாது. சரி, என்ன ஹாஸ்பிட்டல் கிளினிக்கெல்லாம் போறீங்களா தொடர்ச்சியா? ஆமாம். என்ன சொல்றாங்க ஹாஸ்பிட்டல்ல? ஒன்றும் செட் பண்ணி பார்க்குறாங்களா, நோம்பரா இருக்கா இல்லை நம்ம கூடி இருக்கா குறைஞ்சிக்கான எதுவுமே சொல்கிறாங்க இல்லை. ஒன்றுமே சொல்றாங்கல்ல. ஒரு மாதம் மட்டும் ஒரு மாதம் ப்ரெஷரை மட்டும் செட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் கிளினிக்கு போனால் உங்களுக்கு ப்ரெஷர் மட்டும்தான் பார்க்காங்கல்ல? ப்ரெஷர் மட்டும் செட் பண்ணுறாங்க, அந்த குழல்களெல்லாம் வச்சு பார்க்குறதெல்லாம் இல்லை. ஒன்றும் இல்லை. அப்போ என்ன டேப்லெட் தராங்களா? அதை தராங்க. சில நேரத்தில் எழுதி கொடுத்து தராங்க. ஃபார்மசியில் போய் சொல்லி 3000, 2500, 2000 வேணும் ஃபார்மசியில் எடுக்கிறது. ஃபார்மசியில் எடுக்கிறது. இதை போய் அங்கே எடுங்க ஜெயிலில் முடிஞ்சு அங்கே போய் எடுங்கன்றாங்க. இப்போ போய் வாரத்துக்கும் செலவு, அதோட ஃபார்மசியில் மருந்து வாங்குறேன்டாலும் 1000 ரூபா வேணும். இந்த போய் போயிட்டு போய் வாங்கி விடாங்க, இந்த வாரத்துக்கு வாங்கி விட வேணும். பிறகு பிள்ளைகள் எல்லாம் என்ன மாதிரி இருக்காங்க? ஸ்கூல் நடக்குது, ஸ்கூல் போவாங்க. ஸ்கூல் இல்லாத இடத்துல வீட்டுலாம் இருக்காங்க. படிக்க சொல்லுங்க, நல்லா படிக்கிறபடியே நான் வந்து கேள்விப்பட்டேன். நாங்கள் பிறகு படிப்பை குறைஞ்சிட்டேன் அவருக்கு, படிப்பை விட்டு இந்த பிரச்சனை எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறது வர்றது எல்லாம் பிரச்சனை. நேற்று சாப்பாடு இல்லை, சில முறை இதுன்றது இல்லை. உங்களுக்கு நடந்ததுக்கு பிறகுதான் எல்லாம் மாறிட்டு எல்லாம் மாறுது. ஆகையான இப்போ எல்லா பிள்ளைகளும் 1 மணி சாப்பிட, இந்த பிள்ளை 1 மணி சாப்பாடு மாணவர் தானே. அது சரிதான் அண்ணா. இப்ப உங்களுக்கு இந்த கோழிகள் எல்லாம் தந்திருக்காங்க தானே, அப்ப நீங்க வெளியிடத்துக்கு போகாம கொஞ்சம் கொஞ்சம் அதுகளே இன்னொரு கூடு வாங்கி இன்னும் கொஞ்சம் கூட செய்யறதுக்கு பாருங்க. நீங்க எல்லாத்துக்கும் பிரச்சனை காசுதான் பிரச்சனை. அது சரிதான். இன்னொரு கூடு வந்தா அடை வச்சு 2-3 கோழி அடை வச்சுக்கணும். அதை வேற கூட்டுக்கு விட்டுக்கலாமே இருக்கு, கோழிகளையும் வேற விட்டுக்கலாமே இருக்கு. காசு இல்லை கையில கூடு வரும். 10,000, 11,000. இவங்க இப்ப தந்த கூட்டுக்கு எவ்வளவு வரும்? 10,000 கூடு. 10,000 ஏற்றுக்கூலி 2000 ரூபா, 12,000 ரூபா வேணும் ஏற்றுக்கூலி கூட்டுக்கு மட்டும். இது மூதூர் டவுன்ல இருந்து ஏற்றி வராங்க. மூதூர் டவுன்ல இருந்து அது நம்ம நின்று அடிக்கணுமா அந்த கூடு அவ்வளோது. இல்லாட்டி சின்ன மரங்கள் கை வந்து குத்துக்காரில் சின்ன மரம் வச்சு அடிக்கிறாங்க. நான் சொல்லு அப்புறம் அவங்க நின்று சரியா அடிச்சு எடுத்து வந்துருக்காங்க. பரவாயில்ல, உங்களுக்கு அந்த வகையில் ஒரு உதவி கிடைச்சிருக்கு. அதுவும் பிள்ளைகள் படிச்சா தான் அந்த உதவி செய்வாங்க. நல்லா படிக்கணும் அப்படின்னு தான் சொல்லி தந்துட்டு போயிருக்காங்க. அதானே, பிள்ளைகளையும் நல்லா படிக்க சொல்லுங்க. சரி அண்ணா, நன்றி அண்ணா. மற்றது அக்காவோட கழிச்சுக்கோங்க. சரி அக்கா, இதுல எவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்லி பாருங்க. 15,000 ரூபாய். இது வந்து உதவி செஞ்சது உங்களோட வீடியோ நாங்கள் எங்களோட சேனல்ல போட்டுட்டாங்க. அதை பார்த்துட்டு வெளிநாட்டுல இருக்கிற உறவுகள் தான் உங்களுக்கு ஒரு சாப்பாடு ரீதியான ஒரு உதவி செய்யட்டாமன்னு எங்கிட்ட காசு அனுப்பியிருந்தவங்க. அந்த உதவி செஞ்சது யாருன்னு சொல்லி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு கொள்ளணும். லண்டன்ல இருந்து ஒரு ஐயா தான் இந்த உதவி செஞ்சிருக்காரு. அவர் வந்து தன்னுடைய பேர் சொல்ல விரும்பல. அவரோட கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் 0490 இருக்கு. அந்த வகையில் அந்த ஐயாவுக்கு எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னு சொன்னால் 3 பிள்ளைகள் தான் இவங்களுக்கு. 3 பிள்ளைகளும் வந்து சாப்பிட்றதுக்கு சரியான கஷ்டம். அதோட இன்றைக்கு வந்து சாப்பாடு கொடுத்துருக்கீங்க நீங்கள். இப்போ அரிசி இருக்கு அவங்கள்ட்ட சமைக்கிறதுக்கு. நாளைக்கு சமைக்க நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த காசு இப்படி வச்சிருந்தா ஒரு கிலோவா வாங்கினீங்கன்னா ஏதோ ஒரு வழியில் செலவழிஞ்சிடும் உங்களுக்கு. நீங்கள் போய் அண்ணா போகல தானே வெளிக்கடைகளுக்கு, நீங்கள் போய் ஒரு 25 கிலோ அரிசி எடுங்க. முதல் எடுத்துட்டு கடையில் காசு கொடுக்கறக்கு அவங்களுக்கு இல்லைன்னு. அப்ப சாப்பாட்டுக்கு தேவையான சாமான்களையும் வாங்கி கொள்ளுங்க முக்கியமா. சரியாக்கா? ஏன்னா நீங்க இப்படி வச்சு ஒரு கிலோவா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு செலவழிஞ்சிடும் நிறைய. அப்ப நீங்க இங்கேயும் வந்து உங்களுக்கு எங்க வாங்குறேன்னு தெரியாது. உங்களோட கையில தந்தா நீங்க வாங்கி கொள்ளுவீங்க தானே அக்கா? சரி, அந்த ஐயா வந்து உங்களோட நிலைமையை பார்த்துட்டு தான் இந்த உதவி செஞ்சிருக்காரு. அவர் வந்து வீடியோ பார்ப்பாரு. அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? இந்த உதவி செஞ்ச ஐயாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த கஷ்டம் இன்றைக்கு காலை சாப்பிட அவங்களுக்கு சின்ன சாப்பாடு இல்லை. அப்படியே இந்த செஞ்ச ஐயாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். சரி, ஓகேக்கா. அவங்களும் வந்து கஷ்டப்பட்டு உழைச்ச காசை தான் வந்து அனுப்புகிறாங்க. அப்போ நீங்கள் பிள்ளைகளுக்கு சாப்பாடை வாங்கி கொடுத்து அதை உரிய முறையில் பயன்படுத்துங்க. அடுத்தது வந்து முடிஞ்சால் கோழிகள் வாங்கி கொடுக்க காணாமல் இருக்குங்க என்ன காசு. அப்படி 7 மணி சொன்னால் கோழிக்கு என்ன வாங்கணும்னு சொன்னாலும் நீங்கள் வாங்கி கொள்ளுங்க. உங்களோட இது வாழ்வாதாரம் தானே அது. அப்போ அதுக்காக தான் சொன்னேன் நான். அப்படி எதுவும் செய்யலுமெண்டா செஞ்சு கொள்ளுங்கக்கா. கோழி கொஞ்சம் தீன் அது வாங்கி நான் போடுவேன். தீன் வாங்கலாம் தானே? என்ன தீன் எவ்வளவுக்கா? தீன் 1 கிலோ 150 ரூபா வைக்கிறாங்க. 1 கிலோ 150 ரூபாய்னு. சரி அக்கா, இந்த காசுக்குள்ள வந்து கோழிகளுக்கு கொஞ்சம் தீன் வாங்கி கொள்ளுங்க. அடுத்த முட்டை விற்பனை செய்யறீங்களா நீங்க? இல்லை, இன்னும் விற்பனை செய்யலை. நம்ம முதல்ல கொஞ்சம் பறிச்சு எடுப்ப மாட்டோம். அடை வச்சு பறிச்சு எடுத்துக்க. எத்தனை குஞ்சு இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு?
22 குஞ்சு 22 குஞ்சு கிடைச்சிருக்கு. எத்தனை முட்டை வச்ச நீங்க? ஒரு கூட வச்சு நாங்கள் அரைச்சி கூழ் ஆக்கி போட்டு 40 முட்டை கிட்ட வச்ச நீங்க. 22 தான் உங்களுக்கு கோழி குஞ்சு கிடைச்சிருக்கு. மற்றது எல்லாம் கூழாகி கூடாம போயிட்டேன்னு. சரியக்கா, பரவாயில்ல. 22 சொன்னா நல்லபடியா வளர்த்து வந்தீங்கன்னா நீங்க வெளியிடத்துக்கு போகாம அதை வச்சு உங்களுக்கு வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம். இங்க முட்டை எவ்வளவு போகுது? இங்கே 80 ரூபா போகுது ஒரு முட்டை. 80 ரூபா போகுது. அப்ப பரவாயில்ல தானே அக்கா. ஒரு நாளைக்கு 10 முட்டை வந்தாலும் எவ்வளவு வரும் உங்களுக்கு? 800 ரூபா வரும். அப்ப நீங்க தர்மம் எடுக்க போனா உங்களோட கையில எவ்வளவு கிடைக்கிறது? 1000 வரும், 1500 வரும். அப்படி வரும். என்ன 10 கோழி அண்டு இல்லையே, நிறைய இருக்குத்தானே உங்களுக்கு. கடைசி 10 கிடைச்சாலும் பிள்ளைகளுக்கு வீட்டோட இருந்து சாப்பாடு கொடுக்கலாமே. பிள்ளைகளுக்கும் சாப்பாடு எடுத்துக்கொள்ளலாம் முட்டை. சரி அக்கா, நாங்களும் வந்து உங்களோட உதவி செய்யறதுக்காக தான் இங்க வந்த நாங்க. சரி, நாங்க இப்ப போயிட்டு வரோம். சரியாக்கா? நன்றி. ஓகே. இந்த காணொளியில நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். அக்கா அவங்களுக்கு வந்து சாப்பாடு ரீதியான உதவி வந்து இருந்தது. அதாவது வந்து உலர் உணவுப் பொருட்களை வாங்குறதுக்கு கொஞ்சம் பணம் அனுப்பியிருந்தவங்க. அது வந்து லண்டன்ல இருந்து ஒரு ஐயா தான் அனுப்பியிருந்தாரு. அந்த வகையில் அந்த ஐயாவுக்கு மீண்டும் ஒரு முறை நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோட வந்து இவங்களோட சூழ்நிலை வந்து மிக மோசமாக இருக்குது. அக்கா வந்து கொஞ்ச நாள் வந்து இரங்கல் எடுக்க போகலை. அதில் காரணம் வந்து சொல்லியிருந்தாங்க, அந்த பிள்ளைக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லி. அந்த விஷயத்தை வந்து நானும் தெளிவாக கேட்டிருந்தேன். என்னென்னு சொன்னால், பிள்ளைக்கு வந்து போசாக்கு குறைபாடு அப்படின்றதால வந்து ஒரு வேர்ல்ட் விஷன் என்ற நிறுவனம்னு சொன்னாங்க. அந்த நிறுவனத்தால் வந்து போசாக்கு குறைவான பிள்ளைகள் எல்லாரையும் வந்து ஒரு இடத்துல எடுத்து கொஞ்ச நாளைக்கு வந்து போசாக்கான உணவுகளை கொடுக்கறதுக்கு இவங்ககிட்ட இருந்து 200 ரூபாய் மாதாந்தம் இல்லை, ஒவ்வொரு நாளும் வந்து 200 ரூபாய் காசை வந்து வாங்கி அவங்க வந்து போசாக்கான உணவை ஒரு வீட்டில் சமைச்சு இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து கொள்கிறாங்க. இப்போ அதில் வந்து பேரண்ட்ஸ் மாதிரி எல்லாரும் போய் அங்கே வேலை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருந்ததால் அக்கா வந்து இரங்கல் எடுக்க போகலைன்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே வந்து நாங்கள் ஒரு காணொளி பதிவு செஞ்சுருந்தோம். அதுலேயும் வந்து அந்த அக்கா சொல்லியிருந்தாங்க, அவங்களோட பிள்ளைக்கும் வந்து போசாக்கு குறைபாடுன்றதால அந்த இடத்துல கொண்டு போய் தான் அவங்க அந்த உணவை வந்து கொடுத்து கொள்கிறாங்க. அப்படியான ஒரு சூழ்நிலையில தான் இந்த குடும்பம் இருக்குது. இவங்களுக்கு கிடைச்ச உதவியை வந்து உடனடியாக கொண்டு வந்து நாங்களும் சேர்த்துட்டோம். அந்த வகையில் இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொளியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியா. பாய்.